எல்லா அதிகாரத்தை பார்க்கலும் மேலான அதிகாரம், ஃபைனல் அத்தாரிட்டி கர்த்தருடைய வார்த்தை. அதனால கர்த்தருடைய வார்த்தை தான் இறுதி அதிகாரம். எந்த ஒரு காரியத்தை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது, அதான் ஃபைனல் அத்தாரிட்டி. கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை பரிசுத்தப்படுத்துது, சாங்டிஃபை பண்ணது, செட் அபார்ட் பண்ணுகிறது. தேவன் ஒரு வார்த்தை கொடுக்கிறார், ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் என்றால் தேவன் ஒரு நாளும் அந்த வார்த்தை மறப்பது கிடையாது. என்ன கிரயம் கொடுத்தாலும் வார்த்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் அதற்கு வாஞ்சையாக வில்லிங்கா இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை ஒரு மனிதன் இருதயத்தில் சாந்தமாக ஏற்றுக்கொண்டு அதை டைஜஸ்ட் பண்ணி அதை உள்ளத்துல வச்சுக்கிட்டான்னா அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன் அவனுடைய உள்ளான மனிதன் முழுவதும் பரவும். உள்ளான மனிதன் மூலம் பரவுறது மட்டுமல்ல, அவனுடைய புறம்பான மனிதனுக்கும் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு சில வாரங்களாக தேவனுடைய வார்த்தைன்னு பேசி வருகிறோம். தேவனுடைய வார்த்தை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்னு பார்த்து வருகிறோம். தேவனுடைய வார்த்தை குறித்து மனிதன் என்ன சொன்னார், தேவனுடைய வார்த்தை குறித்து பிரசங்கியார் என்ன சொன்னார் என்பதை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை குறித்து தேவனுடைய வார்த்தையே என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து பார்த்து வருகிறோம். அதில் ஒரு காரியம் பார்த்தோம், தேவனுடைய வார்த்தை நாம் சாப்பிடுகிற உணவை பார்க்கலும் மேலானதாக இருக்குன்னு பார்த்தோம். இயேசு சொன்னார், மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு சொல்லுகிறார். சாப்பிடுகிற உணவை பார்க்கலும் தேவனுடைய வார்த்தை அதி முக்கியமானதாக இருக்கிறது. வேதத்தில் சில சாபங்கள் சொல்லப்படும் பொழுது மழை இல்லாத சாபத்தை பார்க்கலும், சாப்பாடு இல்லாத சாபத்தை பார்க்கலும், வசனம் இல்லாத சாபம் வரும் என்று சொன்னார். வசனத்தை தேடி அலைவீர்கள் என்று சொன்னார். அதான் இருக்கிற சாபத்திலேயே பெரிய சாபம். ஒரு இடத்துல வசனம் வருகிறது, வசனம் சரியான விதத்தில் போதிக்கப்படுகிறது, வசனத்தை கேட்பதற்கு ஜனங்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த தேசமே மாற்றப்படும். பஞ்சம் இருக்காது, தண்ணீர் பஞ்சம் இருக்காது, உணவு பஞ்சம் இருக்காது. மக்களுக்கு எதை முன்னாடி வைக்கணும்னு தெரியல. மக்களுக்கு முதல்ல சோத்தை முன்னாடி வைக்கணும், தண்ணியை முன்னாடி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம சோத்தையும் தண்ணியும் வைக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கர்த்தருடைய வசனத்தை முன்னாடி வைக்கணும். கர்த்தருடைய வசனோட வாழ்க்கையில் முதல்ல இருக்கிறது என்றால் இவைகள்லாம் நம்மளோட வாழ்க்கையில் தானாக வர ஆரம்பிக்கும். யோபு சொல்றாரு, நான் உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவை பார்க்கலும் வார்த்தையை அதிகமாக மதிக்கிறேன்கிறார். இன்னைக்கு மக்கள் அந்த விதத்தில் இருக்கிறார்கள்னு கேட்டோம்னா துரதிர்ஷ்டவசமாக அந்த விதத்தில் இல்லை. எல்லாருமே இல்லைன்னு கிடையாது. ஒரு சில மக்கள் வசனத்தில் வாஞ்சியாக இருக்கிறாங்க. சபைக்கு வர ஒரு தம்பி தான் சிவகாசிலேருந்து வர்றாங்க. ஏன் யாரையும் முக்கியப்படுத்திருக்கா சொல்லலை, வயசு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன்தான். அவங்க அம்மா சொல்கிறாங்க சாட்சி. சாட்சி வெளியே சொல்கிறதில்ல, அவங்க வீட்டில் சொல்லணும். அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவனை ரூமை பூட்டி வச்சுட்டு கையில் பைபிளை கொடுத்தோம்னா சாயங்காலம் அவரை உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்கிறாங்க. அதான் வீட்டில் வர்ற டெஸ்ட் மணி. அவன் கேட்டால் அவன் பேசினா அப்படி தெரியுது, பைபிள் வாசனம்லாம் தெரியுது. ஓரளவுக்கு இந்த சரியான விதத்தில் கேள்வி கேட்குறான்னா வசனத்தின் மேலே வாஞ்சியாக இருக்கிறான்னு அர்த்தம். வசனத்தில் வாஞ்சியாக இருக்கிறோம் என்றால் நம்முடைய புத்தி கூர்மை சார்பாக இருக்கும். காரியங்களை எளிதாக கிரகிக்க முடியும். உங்களால் மற்றவங்க என்ன பேசுகிறார்கள், எதுக்கு பேசுகிறார்கள் உங்களால் அறிந்து கொள்ள முடியும். அதனால தான் உணவை பார்க்கலும் கர்த்தருடைய வார்த்தை முக்கியம். 2வது காரியம் பார்த்தோம், தேவனுடைய வார்த்தை சத்தியமாக இருக்குதுன்னு பார்த்தோம். எழுதப்பட்ட வார்த்தையும், அதாவது ஜீவ வார்த்தையும் சத்தியமாக இருக்கிறது. எழுதப்பட்ட வார்த்தைன்னு சொல்லும் பொழுது அந்த புத்தகம், ஜீவ வார்த்தைன்னு சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொன்னார். வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவில் உள்ள சத்தியம் இருக்கு. சத்தியத்தை அறியணும், எது உண்மை, எது மாறாதது, எது சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டதுன்னு அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் வார்த்தையும் இயேசுவும் மாறாதவர். உலகத்தில் எல்லாமே மாறும். சத்தியம் என்றால் மாறாதது, மாறுதலுக்கு உட்படாதான் சத்தியம். இன்னைக்கு ஒரு காலத்தில் பலவீனமாக இருக்கலாம், அது மாறக்கூடியது என்றால் சத்தியம் கிடையாது. அவருடைய தழும்புகளால் சுகமானங்கிறது சத்தியம். சத்தியம் மட்டும்தான் மாறாதது, சத்தியம் மட்டும்தான் என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது. அதனால தேவனோட வார்த்தை சத்தியமாக இருக்கிறது. அப்புறம் ஒரு காரியம் பார்த்தோம், தேவனோட வார்த்தை, அதை உங்களுக்கு சொல்லாமல் எப்படி சொல்லிட்டே போனேன். தேவனோட வார்த்தை இறுதியான அதிகாரமாக இருக்கிறது. வேறு விதமாக தேவனோட வார்த்தை தான் ஃபைனல் அத்தாரிட்டியாக இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் வாழுகிற வரை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும், சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அதிகாரத்துக்கு எப்படி இணங்கி போவது, அதிகாரத்தை எவ்வாறு ரிலேட் பண்ணுவது, அதிகாரத்துக்கு எவ்வாறு கீழ்ப்படிவதுன்னு அறிந்து கொண்டீங்கன்னா
இந்த உலகத்தில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். தாய் தகப்பனுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது பிள்ளைகள் மேலே. தாய் தகப்பனோட அதிகாரத்துக்கு பிள்ளைகள் எவ்வாறு இணங்கி போவது, கீழ்ப்படி இருந்து போகுதுன்னு சொன்னால் அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் சக்ஸஸாக இருக்கும். நல்ல தாய் தகப்பனாக இருக்கிறாங்க, நல்ல ஆலோசனைகள் கொடுக்குறாங்க, தாய் தகப்பன் பேச்சை கேட்குறாங்கன்னா அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை மெய்யாகவே நல்ல வாழ்க்கையாக இருக்கும். அதே போல் சர்ச்சில் பாஸ்ட்டுக்கு ஒரு அத்தாரிட்டி தேவன் கொடுத்துருக்கிறார். அந்த அத்தாரிட்டிக்கு உட்பட்டு விசுவாசிகள் இருக்கிறார்கள் என்றால் அவர் வாழ்க்கை நல்லா இருக்கும். வேலை செய்கிற இடத்துல பாஸுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்குது. ஆனால் அவன் பேச்சை நான் கேட்க மாட்டேன், அவன் எனக்கு முதலாளியா அப்படின்னு நினச்சோம்னா வேலை இல்லாத மக்களுடைய வரிசையில் நிற்போம். நீங்கள் எங்கே போனாலும் அந்த பாஸுக்கு நீங்கள் கீழ்ப்படுத்தாகணும். நான் அந்த பாஸுக்கும் கீழ்ப்பட மாட்டேன், எவன் பேச்சுக்கும் கீழ்ப்பட மாட்டேன், அவன் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு இன்னொரு இடத்துக்கு போகலாம், அங்கே இன்னொரு பாஸ் இருப்பார், அவர் பேச்சு கேட்கலாம், கடைசியில் வாழ்நாள் முழுக்கும் அன்எம்ப்ளாய்டு லிஸ்ட்லேயே இருப்போம் இல்லையா. எங்கே போனாலும் அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படணும். தேசத்துடைய சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. தேசத்துடைய சட்டத்திட்டங்களை நிலைநிறுத்துவதற்காக தான் போலீஸ்காரங்களை வச்சுருக்கிறாங்க, காவல்துறையை வச்சுருக்கிறாங்க. நான் தேசத்தின் சட்டத்திட்டங்களுக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், அதுக்கு இணங்க மாட்டேன் அப்படின்னா கொஞ்ச நாள் டிபிக்கு கொடுத்து தப்பிச்சிடலாம், சின்ன சின்ன காரியங்களை தப்பிச்சிடலாம். ஆனால் என்றைக்குமே தப்பிக்க முடியும்னு கேட்டோன்னா தப்பிக்க முடியாது. கொஞ்சம் உங்களை தூக்கி கீழ்ப்படியாத, சட்டத்துக்கு கீழ்ப்படிய மறுக்கிற ஆளை உங்களை கொண்டு போய் ஜெயிலில் போடுவாங்க. ஜெயிலில் போட்டால் அங்கே ஒரு அத்தாரிட்டி இருப்பார். நீங்கள் அங்கே போனால் அங்கே ஒரு அத்தாரிட்டி இருப்பார். அங்கேயும் நீங்கள் திருந்தாமல் இருந்தீங்கன்னா நரகம் போவீங்க. நரகத்தில் போனாலும் அங்கே ஒரு அத்தாரிட்டி இருக்கும். நரகம் போனால் நீங்கள் அத்தாரிட்டி இல்லாமல் நினைச்ச மாதிரி நடக்குன்னு சொல்ல முடியாது. எங்கே போனாலும் ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் வாழ முடியும், அந்த அதிகாரத்துக்கு இணங்கி தான் வாழ முடியும். இப்படி எத்தனை அதிகாரம் இருந்தாலும் மேலான ஒரு அதிகாரம் இருக்குது, அதான் கர்த்தருடைய வார்த்தை. தாய் தகப்பன் சொல்லுகிறதை பார்க்கலாம், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதான் பெருசு. பாஸ்ட் சொல்றதை பார்க்கலாம், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதான் பெருசு. பாஸ்ட் சொல்றது கர்த்தருடைய வார்த்தைக்கு இசைவா இல்லை என்றால் பாஸ்டருடைய வார்த்தைக்கு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்பா அம்மா சொல்றது கர்த்தருடைய வார்த்தைக்கு இசைவா இல்லை என்றால் அப்பா அம்மாவோட வார்த்தை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே போல தேசத்தின் சட்டம் சொல்லுது. தேசத்தின் சட்டம் தேவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிறாரோ அது தேசத்தின் சட்டம் சொல்லுகிறது என்றால் நீங்க தேசத்தின் சட்டத்தை ஏற்றுறலாம். ஏனென்றால் எல்லா அதிகாரத்தை பார்க்கலாம் மேலான அதிகாரம், ஃபைனல் அத்தாரிட்டி கர்த்தருடைய வார்த்தை. அப்ப அதனால கர்த்தருடைய வார்த்தை தான் இறுதி அதிகாரம். எந்த ஒரு காரியத்தை குறித்து வசனம் என்ன சொல்லுகிறது அதான் ஃபைனல் அத்தாரிட்டி. அப்புறம் பார்த்தோம் தேவனுடைய வார்த்தை தான் ஒரு மனிதனை ஞானம் உள்ளவனாக மாற்றுகிறதுன்னு பார்த்தோம். தீமோத்தேயு குறித்து பேசுகிறது, உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாகத்தக்க வேத எழுத்துக்களைங்கிறார். ஒரு மனிதனை விடுதலையாக்கக்கூடிய ஞானத்தை எது கொடுக்கிறது என்றால் கர்த்தருடைய வார்த்தை தான் கொடுக்கிறது. பொதுவாக மக்கள் சொல்லுவாங்க அனுபவம் இருந்தோம் என்றால் ஞானம் இருக்குங்காங்க. அனுபவமே ஞானங்கிறாங்க. அனுபவம் ஞானத்தை கொடுப்பது கிடையாது. வயசானதுனால யாருக்கும் ஞானத்தை கொடுப்பது கிடையாது. சில மக்கள்லாம் அனுபவத்தின் மேலே அனுபவப்பட்டு கடைசி வரை தோல்வியாகவே வாழ்ந்த ஆட்களாக இருக்காங்க. அவங்களுக்கு அனுபவம் எதையும் கற்றுக் கொடுக்கல. எது ஞானத்தை கற்றுக் கொடுக்கும் என்றால் வசனம் தான் கற்றுக் கொடுக்கும். ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டம் வருது, அந்த பிரச்சனையின் மத்தியில் கரெக்டாக வசனத்தை உங்களால் அப்ளை பண்ண தெரியுது அப்படின்னா நீங்கள் ஞானவானா மாறிட்டே இருப்பீங்க. அந்த பிரச்சனையில கரெக்டாக எப்படி வேர்டு அப்ளை பண்ணுவது அப்படி தெரிஞ்சுன்னா அது உங்களுக்கு விஸ்டமுள்ள ஆளாக மாற்றும். இல்லைன்னா வயசானதுனால முதுமை அடைஞ்சிருப்போம், வேற ஒன்றும் ஆயிருக்காது. சொன்னது புரியுதுங்களா? அதுக்கப்புறம் தேவனோட வார்த்தை தான் நம்ம பரிசுத்தப்படுத்துகிறது. இதெல்லாம் டீட்டெயிலாக போக விரும்பல, இல்லை மற்றதெல்லாம் நிறையா போதிச்சிருக்கேன். ஆண்டவர் சொன்னார் யோவான் 15 2ஆம் வசனத்தில், என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாக இருக்கிறீர்கள். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை பரிசுத்தப்படுத்துது, சாங்டிஃபை பண்ணது, செட் அபார்ட் பண்ணுகிறது. தமிழில் இந்த 2ஆவது வசனம் அவ்வளோ சிறந்த வேத்திர மொழிபெயர்க்கப்படலை. என்னில் கனி கொடாது இருக்க கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் என்று சொல்லாமல், என்னில் கனி கொடாது இருக்க கொடி எதுவோ அதை அவர் தூக்கி விடுகிறார், உயர்த்தி விடுகிறார். அப்படித்தான் எழுதணும். எப்படி தூக்கி விடுகிறார், எப்படி உயர்த்தி விடுகிறார் என்றால் வார்த்தையை சொல்லி தூக்கி விடுகிறார், உயர்த்தி விடுகிறார். நான் சொன்னது புரியுதுங்களா? இது அவருக்கு வெளியே இருக்கிற கொடி கிடையாது, அவரில் ஒட்டி இருக்கிற நற்குல திராட்சை கொடியில ஒட்டி இருக்கிற ஒரு கொடி. இது நான் சொல்லலை, நீங்கள் இதை புதுசாக சொல்கிறீங்க, அறுத்து போடுகிறாருன்னு தான் நாங்கள் கேட்டோம், நீங்கள் என்ன தூக்கி விடுகிறாரு எடுத்து விட்றா இருக்கிறீங்க.
அதில் பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை வேதம் முழுவதும் எடுத்து விடுகிறார், தூக்கி விடுகிறதுனா இருக்கு. அந்த ஒரு தேவதூதன் ஒரு கல்லை தூக்கி அப்படின்றதுனா அது எயிரோங்கிற வார்த்தை. வேதம் முழுவதும், புதிய ஏற்பாடு முழுவதும் அது தூக்கி விடுகிறார், எடுத்து விடுகிறான்னு தான் இருக்கு. இந்த இடத்துலையும் ஒன்றும் இல்லை. நீங்கள் நல்ல ஒரு திராட்சை தோட்டத்துக்குள்ளே போனீங்கன்னா ஒரு கொடி கீழே விழுந்துச்சுன்னா அதை உடனே பார்த்து வெட்டி விட மாட்டாங்க. இப்போ கத்திரிக்கோல் வச்சு வெட்ட மாட்டாங்க. என்ன செய்வாங்க? தூக்கி விடுவாங்க இல்லையா? நம்ம நாட்டு அரசர்கள்லாம் பெரிய அறிவாளியாக இருந்திருக்காங்க அந்த காலத்தில். பார்த்தீங்களா? ஒரு முல்லை கொடி அப்படியே ஆடுறதுனால ஒரு குச்சியை ஊண்டிட்டு போகாமல் அந்த அறிவாளி ஒரு தேரை நிப்பாட்டிட்டு போயிருக்காரு. படிச்சிருப்பீங்களேங்க. அப்போனா அவர் உடனே அது கீழே விழுந்தோன்னே வெட்டி விடலை. அவர் என்ன செய்கிறார்? அதை தூக்கி விடுறார். முல்லை கொடியே தூக்கி விடுறாருன்னா இது முல்லை கொடி கிடையாது, நம்ம திராட்சை செடி. நம்மை கத்தர் வெட்டி விடுவது கிடையாது, கத்தர் நம்மை தூக்கி விடுகிறார். எப்படி தூக்கி விடுகிறார், எப்படி பரிசுத்தப்படுத்துகிறார் என்றால் அவர் சொன்ன வசனத்தினாலே பரிசுத்தப்படுத்துகிறார். அதுக்கு முன்னாடி 13ஆம் அதிகாரத்தில் தான் அந்த சம்பவம் போகுது. 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் எல்லார் கால்களையும் கழுவுறாரு. அப்போ பேதுரு என்னை கழுவு வேண்டான்னு சொல்லும் பொழுது, அப்போ என்னிடத்துல பங்கு இல்லைன்னு சொல்லும் பொழுது, டோட்டலாக கழுவுங்கிற போது முழுகினவன் பாதங்களை மட்டும் கழுவினால் போதுன்றாரு. நம்ம ரத்தத்தினால் முழுகி இருக்கிறோம். நம்ம அனுதினமும் பரிசுத்தப்படுத்துவது, தூய்மைப்படுத்துவது கர்த்தருடைய வார்த்தை. நான் சொல்றது புரியுதுங்களையா? அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை வெளிச்சமாக இருக்கிறது வேதம் சொல்லுகிறது. இங்கே 119, 105 சொல்லுகிறது, உம்முடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபமாகவும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை தான் வெளிச்சமாக இருக்கிறது. ஏன் அநேக மக்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கிட்ட வருவது கிடையாது என்றால், வார்த்தை இருளை வெளிப்படுத்தி காமிக்கும், இருளை எக்ஸ்போஸ் பண்ணும். ஒரு மனிதன் வசனத்தை வெறுக்கிறான் என்றால் அவன் தேவனை வெறுக்கிறான் என்று அர்த்தம். ஒரு மனிதன் வசனத்தை நேசிக்கிறான் என்றால் அவன் தேவனை நேசிக்கிறான் அர்த்தம். ஒரு மனிதன் வசனத்துக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்றான், எந்த அளவுக்கு மதிக்கிறான், வசனத்தை மேன்மையா நினைக்கிறான்னா அவன் தேவனை மேன்மையா நினைக்கிறான்னு அர்த்தம். வசனமும் தேவனும் ஒன்று. அது மட்டும் கிடையாது, முக்கியமான ஒரு காரியம், தேவனோட வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லாது. தேவன் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார் என்றால் தேவன் பொய் சொல்வது கிடையாது, அல்லது தேவனோட வார்த்தை பொய் சொல்வது கிடையாது. தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால் எல்லாம் கூடும் இருக்கு. தேவனால் எல்லாம் கூடும், ஆனால் தேவனால் ஒன்று கூடாது. தேவனால் பொய் சொல்லக்கூடாதுன்னு இருக்கு. இட் இஸ் இம்பாசிபிள் டு லை இருக்கு. அவரால் பொய் சொல்லுவது கூடாத காரியம் இருக்கு. அவர் எதுனாலும் செய்வார், அவரால் பொய் சொல்ல முடியாது. வசனம் வந்துருச்சுன்னா அது நம்மளுக்கு ஆத்தும நங்கூரமா இருக்கிறது. இந்த உலகத்தில் வாழுகிற வரை நமக்கு உறுதியானது, நிலையானது, நம்மை உறுதியாக நிலைநிறுத்த பண்ணுகிறது கர்த்தருடைய வார்த்தை. மற்ற மனிதன் என்ன நினைக்கிறான், மற்ற மனிதன் என்ன யோசிக்கிறான்னு கிடையாது. நம்முடைய விசுவாசத்தில் வெற்றிகரமாக இருக்கணும், நம்ம வாழ்க்கை குறித்து தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஒரு காரியத்தில் ஆழமாக இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லாது. தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் பொய் சொல்லாதுன்னு நினைச்சாதான் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள், சவால்கள் வந்தாலும் நம்மால் உறுதியாக நிலைத்து நிற்க முடியும். யோவான் 18 திருப்புவோம். யோவான் 18 3ஆம் வசனம் வாசிக்கிறேன். இயேசு கெத்செமனே தோட்டத்தில் ஜெபம் பண்ணுகிறார். இயேசு சீசர்களும் யூதாஸ் காரியத்து இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக அந்த இடத்துல வருகிறார். கவனிச்சு வாங்க. இதில் அவங்க சொல்கிறது எங்கே கொண்டு போகிறேன்னு தெரியாமல் இருக்கலாம், எங்களுடைய கவனிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு விளங்கும். யூதாஸ் போர்ச்சகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர்கள் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவெட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்துக்கு வந்தான். இயேசு தமக்கு நேரிட போகிற எல்லாவற்றையும் அறிந்து எதிர்கொண்டு போய் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். இயேசு அதுக்கப்புறம் பரியாசம் பண்ணப்படுகிறார், துப்பப்படுகிறார், வையப்படுகிறார், அடிக்கப்படுகிறார். ஆனால் அந்த காரியங்களை அவர் பயந்து சந்திக்கலை. அவர்களை எதிர்கொண்டு போய் யாரை தேடுகிறீர்கள் என்று இவர் கேட்கிறார். இந்த சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல அவர் சூழ்நிலை கைதி மாதிரி செயல்படலை. அவர்கள் வந்தாங்கன்னு சொல்லி ஓடி ஒளியலை, அவர்களை சந்திக்கிறார். ஏன்னா அவருக்கு தான் பிடிக்கப்பட போகிறது குறித்தோ, துப்பப்பட போகிறது குறித்தோ, சிலுவையில் ஆணி அடைய போகிறது குறித்தோ, அவர் மேல் முள்முடி சுட்டப்படுகிறது குறித்தோ அவருக்கு எந்த ஒரு காரியமும் அவருக்கு சர்ப்ரைஸாக இல்லை, அதிர்ச்சியாக இல்லை.
அதை அவர் தைரியமாக சந்திக்கிறார். சாதாரண காரியம் கிடையாது. அந்த சவுக்கொடி அடிக்கிறான் இல்லையா, சவுக்கொடி அடித்தோம்னா சாதாரண குற்றவாளி ஒரு 4 அடியில் செத்து போவான், 4-5 அடியில். அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணுறார். எப்படி அவரால் ஃபேஸ் பண்ண முடிஞ்சு? அவ்வளோ பெரிய துயரமான காரியத்தை, வேதனையான காரியத்தை எப்படி அவரால் அவர் சந்திக்க முடிஞ்சிச்சு? சாதாரண மனிதன் சந்திக்க முடியாது. கீழே வாசிப்போம். அதற்கு அவர்கள் பிரதியுத்தரமாக, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். அதற்கு இயேசு, நான் தான் என்றார். அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் அவர்களுடனே கூட நின்றான். நான் தான் என்று அவர் அவர்களிடத்தில் சொன்ன உடனே அவர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள். அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் பேசினார், நான். அதுக்கப்புறம் இயேசு நிறையா பேசலை. இயேசு அதுக்கப்புறம் பேசவே கிடையாது. பேசுன்னு சொல்லும் பொழுது பிரதான ஆசாரியன்ட்ட ஒரு வார்த்தை பேசுகிறாரு. அதுக்கப்புறம் பிளாத்துட்ட பேசுகிறாரு. அதுக்கப்புறம் சிலுவையில் 7 வார்த்தை தான் பேசுகிறார் இயேசு. அதுக்கப்புறம் கொடன்னு எல்லாத்தையும் பேசிகிட்டு இல்லை. இயேசு ஒரு சில வார்த்தைகள் தான் பேசுகிறார். அதில் நான் தான்ங்கிற வார்த்தை சொன்ன உடனே எல்லாருமே பின்னிட்டு திரும்புகிறாங்க. அந்த அளவுக்கு வாயில் வார்த்தை இருக்கிறது. மத்தேயு திருப்போம், மத்தேயு 26, மத்தேயு 26 51 வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது இயேசுவோடு இருந்தவர்களில் ஒருவன் கை நீட்டி தன் பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை காதர வெட்டினான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப அதன் உரையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். அவர் சொல்றாரு, ஒருத்தன் பேதுரு அந்த மல்குசுங்கருடைய காதை வெட்டுறாருன்னு, உரையில போடு, நான் வேண்டிக் கொண்டா 12 லேகியோனுக்கு மேலான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டாங்க. ஒரு லீஜியன் என்றால் 6000 போர் சேவகர்கள் உண்டதான் ஒரு லீஜியன். ஒரு ரோம ட்ரூப்புக்கு ஒரு ட்ரூப்புக்கு லீஜியன் சொன்னால் அதில் 6000 போர் சேவகர்கள் இருப்பாங்க. இப்போ 12 × 6000 கிட்டத்தட்ட 72,000 பேர். 72,000 தூதருக்கு மேலாக அனுப்ப மாட்டாராங்கிறார். ஒரு தூதன் வந்திருந்தான் என்றால் 1,85,000 பேரை கொள்ளுவான் பைபிள் சொல்லுது. இது ஒரு தூதன் அல்ல, கிட்டத்தட்ட 72,000 வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒருத்தமே இருக்க மாட்டார். நான் ஏன் கூப்பிடலை அப்படின்னா, வேத வாக்கியங்கள் நிறைவேறுவதற்காக நான் அமைதியாக இருக்கேன்னாரு. கவனிங்க, கவனிச்சுட்டு வாங்க. எப்படி அவ்வளோ ஃபோர்ஸ், அவ்வளோ கொடூரமான காரியத்தை, வேதனை தரக்கூடிய காரியத்தை அவர் எப்படி ஃபேஸ் பண்ண முடிஞ்சு அதை சந்திக்க முடிஞ்சுங்கிறது தான் முக்கியமான காரியம். கெத்செமனே தோட்டத்தில் மட்டும் இல்லை, சிலுவையில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என் தேவனே என் தேவனே ஏன்னா நீ கைவிட்டீன்னா, கொடூரமான வார்த்தைகள் அது. அதாவது முதல் முறையாக தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு ஒரு பலியாக துண்டிக்கப்படுகிறார். நம்முடைய பாவத்தை சுமந்தார், நம்முடைய பாவத்தை போக்கும் கிருபாதார பலியாக மறிக்கிறார். மனுஷன் நினைச்சான், பிசாசு நினைச்சோம்னா அவரை பிடிச்சாச்சு நினைச்சான். வேதம் சொல்லுகிறது, அறிந்தார்கள் என்றால் மகிமையின் கர்த்தரை சிலுவையில் அறைந்திருக்க மாட்டார்களே. என்ன நடக்குது ஏது நடக்குன்னு தெரியாது, அதனால சிலுவையில் அறைகிறாங்க. லூக்கா திருப்போம், லூக்கா 9. இயேசு ஒன்றுமே தெரியாமல் குருட்டாட்டத்தனமாக உள்ளே போலங்க. அவர் போயிட்டு சிக்கிட்டார் கடைசியில் அப்படின்னு போல. என்ன நடக்குது ஏது நடக்குது, அதனுடைய விளைவு என்ன, இதுக்கப்புறம் தான் என்ன நடக்கும் என்பதை குறித்த ஒரு துல்லியமான அறிவோடு தான் அந்த அத்தனை காட்சிகளையும் அத்தனை சம்பவங்களையும் அவர் சந்திக்கிறார். லூக்கா 9:22. மேலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் படவும், மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதக பாரகராலும் ஆகாதவென்று தள்ளப்படவும் கொல்லப்படவும் 3ஆவது நாளிலே உயிர்த்தெழுந்திருக்கவும் வேண்டும் என்றும் சொன்னார். அப்படியே கீழே 28ஆம் வசனம் போயிடுவோம். இந்த வார்த்தைகளை அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளான பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோமையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் பண்ணுகையில் ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோட காணப்பட்டு அவருடைய சம்பாசனை பண்ணி
அவர் எருசலேமிலே நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள். பழைய ஏற்பாட்டில் 2 முக்கியமான பரிசுத்தவான்கள் வர்றாங்க. எருசலேமில் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, அவர் நிறைவேற்ற போகிற காரியம் என்ன என்பதை அவரிடத்துல பேசுறாங்க. கவனிங்க, எசமனை கூடத்தில் கதறாருங்க. அவர் வேர்வை துளிகள் இரத்த துளிகளாக வந்துச்சு. அப்படின்னா அதிகமான ஸ்ட்ரெஸ் ஆனத்தான் ஆகும். ஸ்ட்ரெஸ்ஸில் உச்சக்கட்டம் ஆகும்போது தான் உங்களுடைய அந்த இருதயம் வெடிச்சு அங்கிருந்து ரத்தம் வந்து வேர்வை துளியில் வெளியே வரும். அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுறார். ஏன் ஆகுறார்? மரணத்தை பார்த்து ஆயிருந்தார்னா அவருடைய சீசர்கள் மரணத்தை தைரியமாக ஃபேஸ் பண்ணாங்க. ஏனென்றால் உலக மனிதனுடைய அத்தனை பாவத்தை சுமக்கணும். பாவத்தை நோக்கி பார்க்காத தேவன் சிலுவையில் பாவமாகணும், சாபமாகணும். அப்படிதான் ஒரு வார்த்தை கேட்கிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால்ங்கிறாரு. இதை விட்டு இதை நீக்குவதற்கு மால் முடியுமா கேட்கிறாரு. ஆண்டவரால் முடியும். ஆனென்றால் ஆதாம்கிட்ட கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணார். பழைய ஏற்பாடு முழுவதும் பரிசுத்தவான்களோட ப்ராமிஸ் பண்ணார். என்னுடைய மனுக்குலத்தை, என்னுடைய மக்களை மீட்பேன் என்று ப்ராமிஸ் பண்ணார். ஒரு வார்த்தை கொடுத்தார். அந்த வார்த்தை நிறைவேற்றி ஆகணும். அந்த வார்த்தை நிறைவேற்றப்பட வேண்டும் என்றால் நீ கட்டாயம் சிலுவைக்கு போகணுங்கிறதுக்காக, வார்த்தை நிறைவேற்றுவதற்காக தன் சொந்த குமாரனை, நேசகுமாரனை கொடுப்பதற்கு வில்லிங்கா இருந்தார். தேவன் ஒரு வார்த்தை கொடுக்கிறார், ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் என்றால் தேவன் ஒரு நாளும் அந்த வார்த்தை மறப்பது கிடையாது. என்ன கிரயம் கொடுத்தாலும் வார்த்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் அதற்கு வாஞ்சையாக வில்லிங்கா இருக்கிறார். மறுமொழியில் மோசே பேசுறார். மோசே என்ன பேசியிருப்பார்? முதல் 5 புத்தகத்தில் அவரை குறித்து சொல்லப்பட்டதை சொல்லியிருப்பார். இவ்விதமாக நீ பாடுபடவும், சிலுவையில் மறிக்கப்படவும், உயிர்த்தலும் சொல்லுது அதை சொல்லியிருப்பார். கம்ஃபர்ட் பண்ணியிருப்பார். வசனம் சொல்லுது அவமை பத்துன்னு இருப்பார். அவர் எலியா சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் அவர் ஒரு வார்த்தை பேசலை. அடிக்கப்படும்படி கொண்டு போகும் ஆட்டை போல போனார், தன் வாயை திறவாதிருந்தான் இருக்கு. ஏன் அவர் அடித்தாங்க? உச்சியிலேருந்து உள்ளாங்கால வரை அடித்து பிச்சாங்க. ஏன் பிச்சாங்கன்னா, ஒரு காலத்தில் அவருடைய தழும்புகளாக நாம் சுகமாகும் என்பதை அத்தனையும் மனதில் வச்சு தான் செஞ்சார். எப்படி போக முடிஞ்சு? சாதாரண காரியம் கிடையாதுங்க. அதாவது சிலுவை மரணம், அதுக்கு முன்னாடி அடிக்கப்படுவது, அதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்தின் பாவத்தை சுமந்து நிர்வாணமாக தொங்கணும். எப்படி அவர் ஃபேஸ் பண்ண முடிஞ்சுன்னா, வாசிப்போம் யோவான் 10 திருப்போம். சங்கீதம் 16 சொல்லுகிறதுங்க, அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியெல்லாம் நான் அசைக்கப்படுவதில்லை, உடைய பரிசுத்தரை அழிவை காண ஒட்டியிருங்கிறது. யோவான் 10:17 நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன். பிதாட்ட ஒரு வசனம் வந்திருக்கு. என்ன வசனம் வந்திருக்குன்னா, நீ உயிரை கொடுக்கவும் முடியும், கொடுத்த உயிரை உன்னால திரும்பி எடுக்கவும் முடியும்னு ஒரு வசனம் வந்துச்சு. அந்த வசனத்தில் நிற்கிறாருங்க அவரு. ஏன் அவன் அவ்வளோ பெரிய காரியங்களை சந்திக்க முடிஞ்சுன்னா, தேவனை குறித்து அவருக்கு ஒரு வார்த்தை தெரியும். தேவன் எவ்வளவு வேணும் பொய் சொல்ல முடியாதவன் தெரியும். தன் பிதாவை அறிந்தவர், பிதாவோட நேச்சரை அறிந்ததுனால தான் அவ்வளோ பெரிய அவமானத்தை நிந்தைக்குள்ளே ஏன் போக முடிஞ்சுன்னா, தேவன்கிட்ட ஒரு வார்த்தை வந்துருச்சு. தேவன்கிட்ட ஒரு வார்த்தை வருது என்றால், தேவன் எவ்வளவு வேணும் பொய் சொல்ல முடியாத தேவனா இருக்கிறார் என்றால், சிலுவைக்கு போனார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவருக்கு தெரியும் 3ஆவது நாளில் உயிரோடு எழுவார்னு தெரியும். திரும்பி பரலோகத்திலிருந்து ஒரு நாள் வார்த்தை வந்துச்சு. 3ஆவது நாளில் நீ என் குமாரன் என்று நான் உன்னை ஜெனிப்பித்தண்டாரு. கல்லறை திறந்துச்சு, அந்த டெட் பாடியில் உயிர் வந்துச்சு. மகிமையோடும் கனத்தோடும் மேலே போனார். போகும்போது ஒன்று சொன்னார், திரும்பி வருவேன்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? திரும்பி வருவார்னு அர்த்தம். தேவன் சொன்ன ஒரு வார்த்தை கூட தரையில் விழாது. தேவன் ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறார், ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார் என்றால், அந்த வார்த்தைங்கிறது மாறாதது, காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் அப்பாற்பட்டது. அது அப்படியே நிறைவேறும். தேவையானது என்ன? அந்த வார்த்தை விசுவாசிக்கணும், அந்த வார்த்தையில நிற்கணும். என்றால் தேவன் பொய் சொல்ல மாட்டார். மனிதன் பொய் சொல்லுவான், தேவன் பொய் சொல்ல முடியாது. ஏசி 55 போவோம். ஏசி 55 தேவனோட வார்த்தை அப்பமாகவும் விதையாகவும் இருக்கிறது. ஏசி 55 6ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன்.
கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் நம்மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். 2 காரியம் சொல்லுகிறார். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது அது விதையா இருக்குதுங்கிறாரு, அப்புறம் ஆகாரமா இருக்குதுங்கிறார். ஒரு விதையை எடுக்கிறோம், விதையை எடுத்து சரியான நிலத்தில் விதைக்கிறோம், தண்ணீர் பாய்ச்சுக்கிறோம் என்றால் கொஞ்ச நாள்ல அந்த விதை முளைத்து அந்த விதைக்குள்ள இருக்கிற ஜீவன் அந்த இடத்துல வெளிப்பட ஆரம்பிக்கும். அதே போல உணவை சாப்பிடுகிறோம், உணவை சாப்பிட்டு வயிற்றுக்குள்ள போகுது, வயிற்றுக்குள்ள போய் டைஜஸ்ட் ஆகுது. அது முக்கியமான பாயிண்ட். இதெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க, ஒண்ணுமே ஒட்டாது தெரியுமா? நல்லா சாப்பிட்டு வயிற்றுக்குள்ள போய் டைஜஸ்ட் ஆயிடுச்சு என்றால் அந்த உணவுல இருக்கிற விட்டமின்ஸு மினரல்ஸு எல்லாமே சரீரத்துக்குள்ள போய் அந்த சரீரம் நல்ல விதத்தில் செயல்படுவதற்கு அந்த உணவு உதவியா இருக்கிறது. அதே போல கர்த்தருடைய வார்த்தையை ஒரு மனிதன் இருதயத்தில் சாந்தமாக ஏற்றுக்கொண்டு அதை டைஜஸ்ட் பண்ணி அதை உள்ளத்தில் வச்சுக்கிட்டான்னா அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன் அவனுடைய உள்ளான மனிதன் முழுவதும் பரவும். உள்ளான மனிதன் மூலம் பரவுறது மட்டுமல்ல, அவனுடைய புறம்பான மனிதனுக்கும் அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். எப்படி ஒரு விதையை நட்டு அதை நீர் பாய்ச்சி அதை பாதுகாத்து சரியான விதத்தில் பராமரிக்கும் பொழுது அந்த விதையில் இருக்கிற ஜீவன் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறதோ, அதே போல கர்த்தருடைய வார்த்தை எடுத்து நம்முடைய இருதயமாக நிலத்தில் விதைச்சு தண்ணி பாய்ச்சினாலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துடும். நான் சொன்னது புரியுதுங்களா? அதே போல கர்த்தருடைய வார்த்தை எடுத்து இருதயத்தில் நல்லா சாப்பிட்டு ஆகாரமாக சாப்பிட்டு அதை நல்லா டைஜஸ்ட் பண்ணி அதெல்லாம் எப்படி பார்ப்போம், நல்லா டைஜஸ்ட் பண்ணி அது உள்ளே போயிடுச்சுன்னா அதுவும் நம்முடைய சரீரத்தின் எல்லா பகுதியிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? எவ்வளோ தூரம் வசனத்தை கேட்குறோமோ, எவ்வளோ தூரம் வசனத்தில் நேரம் செலவழிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முற்போக்கான மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எசேக்கியேல் புத்தகத்தில் அது எப்படி சாப்பிடுவது என்று குறித்த காரியங்களை பேசுகிறார். இப்போ நான் ஒரு பிரசங்கராக இருக்கேன், நான் ஊழியம் செய்வதற்கு முன்பாக நான் ஊழியம் செய்யப்பட்டிருக்கணும். எனக்கு ஊழியம் செய்யப்படவே இல்லை என்றால் நான் உங்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? எனக்கு கர்த்தர் எனக்கு ஊழியம் செஞ்சிருக்கணும், வார்த்தையை நான் புசிச்சிருக்கணும், வார்த்தையை நான் உட்கொண்டாதான் நான் உங்களுக்கு ஊழியம் செய்ய முடியும். அதே போல் நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஏதோ ஒரு வேலை செய்கிறீங்க, என்ன வேலை செஞ்சாலும் சரிதான், அந்த வேலையில் நீங்கள் சக்ஸஸாக இருக்கணும், ஜெயமாக இருக்க வேண்டும், வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த வார்த்தையாகிய ஆகாரத்தை எந்த அளவுக்கு உட்கொள்ளுகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் செய்கிற வேலையில் சக்ஸஸாக இருக்க முடியும். நான் சொன்னது புரியுதுங்களா? எனக்கு ஊழியம் செய்யப்பட்டால் நான் ஊழியம் செய்ய முடியும். அதே போல வார்த்தைங்கிற உணவு உங்களுக்கு பரிமாறப்பட்டு இருந்தது என்றால் நீங்க செய்கிற பிசினஸ்ல நீங்க சக்சஸா இருக்க முடியும். சொன்னது புரியுதுங்களா? எனக்கு ஊழியமே செய்யப்படலை, வார்த்தை எனக்குள்ளேயே போகலைன்னா என்ன செய்யலைன்னா ஃபாதர் பக்மேன்ஸ் பாட்டு ஒரு 10 பாட்டு எடுத்துக்கிட்டு, புது பாட்டு ஒரு 10 பாட்டு எடுத்துக்கிட்டு, ஒரு வசனம், அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு டியூனும், அதுக்கப்புறம் இவங்களை வெளியே போகவே விட முடியாது. என்ன இவங்க ஆன் த மார்ச் தான் இருக்கணும். எந்த நேரத்தில் என்ன பாட்டுனாலும் பாடுவேன். ஏன்னா 1 மணி நேரத்தில் நான் ஓட்டணும். எனக்கு ஊழியம் செய்யப்படவில்லை. அப்போ நான் ஊழியம் செய்ய வேண்டும், நான் செய்கிற ஊழியத்தை நான் திறன்பட செய்ய வேண்டும் என்றால் நான் ஊழியம் செய்யப்பட்டிருக்கணும். எனக்கு வார்த்தை உணவாக போஜனமாக உள்ள போயிருக்கணும்.
இல்லை என்றால் நான் செய்ய முடியும். அதே போல நீங்களும் அது என்ன பிசினஸ் செஞ்சாலும் உங்கள் பிசினஸ் சக்சஸா இருக்க வேண்டும் என்றால் வார்த்தையாகி உணவை நீங்கள் உட்கொண்டிருக்க வேண்டும், டைஜஸ்ட் பண்ணியிருக்கணும். எசேக்கியேல் போவோம். அன்னைக்கெல்லாம் ஒரு தம்பி, அவங்க சொந்தக்காரர் தான், அவரும் பிரசங்கர் தான், அவரை பார்த்து சொன்னார் என்கிட்ட, அண்ணே அவன் 30 பாட்டு எடுக்கிறதுக்கு பதிலாக அந்த 30 பாட்டு எடுக்கிற நேரத்தில் பிரசங்கத்தை ரெடி பண்ணிடலான்னேன்னாரு. அந்த வசனத்தை அந்த பிரசங்கத்துக்கு அந்த ஒரு பேர் 30 பாட்டு பாடுறாங்க இல்லையா, அதுக்கு அவ்வளோ பாட்டு எடுக்கிற நேரத்தில் பிரசங்கத்தை ரெடி பண்ணிடலாம். ஏன்னா அவங்களுக்கு அதில் கவனம் இல்லை. வாசிப்போம். எசேக்கியேல் 3:1 பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களுடைய பேசு என்றார். அப்படியே என் வாயை திறந்தேன். அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்குள்ளே புசிக்க கொடுத்து, மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை உன் வயிற்றுக்குள்ளே உட்கொண்டு அதனாலே உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன். அது என் வாய்க்கு தேனை போல தித்திப்பா இருந்துச்சு. கர்த்தர் சொல்றாரு, முதல்ல மக்கள்கிட்ட பேசுவதற்கு முன்பாக நீ இதை புசிங்கிறார். உன் குடலுக்குள்ள போட்டும், குடலுக்குள்ள போய் நல்லா டைஜஸ்ட் ஆகட்டும். டைஜஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நீ மக்களோட பேசுங்கிறார். நான் சொன்னது புரியுதுங்களா? ஒரு பிரசங்கியார் மக்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டும் என்றால் முதல்ல கர்த்தருடைய வார்த்தையை அவர் நல்லா ஃபீட் பண்ணணும், நிறைய ஃபீட் பண்ணணும். அப்புறம் அந்த ஃபீட் பண்ண வார்த்தையை அவர் டைஜஸ்ட் பண்ணணும். ஃபீட் பண்ணால் மட்டும் போதாது, டைஜஸ்ட் பண்ணணும். இப்போது சில நேரத்தில் சிறுலித்துல சில ப்ரெசன்டேஷன் சரியாக போகலன்னா, இந்த 1/4 மணி நேரம் கார் ஓட்டி போவோம் பார்த்தீங்களா, அதை நான் யோசிப்பேன், இப்படி மாற்றிடுவோம், அப்படி மாற்றிடுவோம், இது செஞ்சலாண்டு. நீங்கள் ஃபீட் பண்ணுறது மட்டும் கிடையாது, வார்த்தையை டைஜஸ்ட் பண்ணணும். வார்த்தையை டைஜஸ்ட் பண்ணி உங்களுக்குள்ளே போச்சுன்னா நீங்கள் செய்கிற ஊழியங்கிறது அது மன ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு மேலோட்டமான அறிவாக இருக்காது. இதெல்லாம் வசனம் சொல்லுது, இப்படி கர்த்தர் சொல்வார் நான் நினைக்கிறேன், அப்படி சொல்ல மாட்டேங்க. நீங்கள் வசனத்தை படித்து புசித்து உங்களுடைய ஆழ்த்துவத்தின் ஒரு பகுதியாக மாறி அந்த வார்த்தையில் இருக்கிற சத்து உங்களுடைய உள்ளான மனிதனுக்குள்ள அப்படி இன்ஃபியூஸ் ஆகி ஊடுருவி போயிடுச்சுன்னா பேசக்கூடிய வார்த்தைங்கிறது அதிகாரம் நிறைந்ததாக இருக்கும், அத்தாரிட்டி நிறைந்ததாக இருக்கும். கேட்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில் அது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒரு மனிதன் வார்த்தையை கேட்கல, அந்த வார்த்தையை அவர் டைஜஸ்ட் பண்ணல, வார்த்தையில் நேரம் செலவழிக்கல என்றால் அவர் பேசுகிறதற்கும், ஒரு மனிதன் வார்த்தையை கேட்டு டைஜஸ்ட் பண்ணி சிந்திச்சு தியானிச்சு அவர் பேசுகிறதுக்கும் கரெக்டாக வித்தியாசம் தெரியும். நான் சொன்னது புரியுதுங்களா? நீங்க ஒரு பிரசங்கத்தை கேட்டு பேசினா கூட தப்பே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஊழியம் செய்திருக்கு அந்த பிரசங்கம். சில வார்த்தைகளை கேட்குறோம், கேட்ட உடனே நம்ம அப்படியே பரவசம் அடைகிறோம், அது உற்சாகம் அடைகிறோம். உற்சாகம் அடைந்து அந்த வார்த்தை நமக்குள்ள அப்படியே வேலை செய்து நம்முடைய மனதுக்குள்ள போய், எண்ணத்துக்குள்ள போய், சிந்தைக்குள்ள போய் அந்த வசனம் நமக்குள்ளே ஊடுருவும் பொழுது யாராவது பார்த்தோன்னு நம்ம பேசுறோமா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த வார்த்தை உங்களுக்கு டைஜஸ்ட் ஆயிருச்சு, உங்களுக்குள்ள புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நீங்க வசனத்தை புரிந்து வசனத்தை டைஜஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்க பேசுறதே செய்தியா இருக்கும். அதுக்காக நீங்க செய்தி ப்ரிப்பேர் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்க வசனத்தை கேட்குறீங்க, படிக்கிறீங்க, சிந்திக்கிறீங்க, தியானிக்கிறீங்கன்னா அந்த பேச்சே செய்தியா மாறும். ஏன்னா உங்களுக்கு மன ரீதியா சில கருத்து சொல்லலை, இது இப்படியா இருக்கலாமா, அப்படியா இருக்கலாமா, அப்படி மேலோட்டமா இல்லை. அதனால எசேக்கியேல் சொல்றாரு, நீ பேசுவதற்கு முன்பாக அதை புசி, உன் குடலுக்குள்ள போட்டுக்கிறார். குடலுக்குள்ள போட்டும்போது உங்களுடைய உள்ளத்துக்குள்ள போட்டோம். ஆண்டவர் சொன்னார்ல, என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடுனார். நீங்க ஆங்கில பைபிள் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் யுவர் பெல்லின்னு இருக்கு, உங்கள் வயிற்றிலிருந்து புறப்படும் இருக்கு. அப்போ வயிற்றிலிருந்து புறப்படுகிறதும் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறதுனா அந்த வார்த்தை உங்களுக்குள்ள ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் ஏற்பட்டிருக்கணும். ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் ஏற்பட்டுருச்சுன்னா பேசக்கூடிய மக்களோட நீங்க ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷனா பேச முடியும். சபையில இருக்க பிரச்சனை என்னன்னா, வசனத்தை எப்படி கேட்கறதுன்னு தெரியல, வசனத்தை எவ்வாறு உட்கொள்வதுன்னு தெரியல, வசனத்தை எவ்வாறு சொல்ற வார்த்தையை நம்ம எப்படி இன்டர்பிரட் பண்றதுன்னு தெரியல.
நான் சொன்னது புரியுதுங்களா? நீங்கள் நான் சொன்னது புரிஞ்சான்னு கேட்டோம்னா நீங்கள் தமிழில் தானே பேசுனீங்கம்மாங்க. நான் தமிழில் பேசலைன்னா நான் டோட்டலாக விளங்காது. எனக்கும் தமிழை தவிர வேணும் பேசவும் தெரியாது. இங்கிலீஷில் இதை உற்பத்திடுவேன். ஆனால் பிரசங்கம் பண்ண முடியுமான்னு கேட்டோம்னா அது சூப்பர் நேச்சுரல் இம்பார்ட்டேஷன் ஏதாச்சும் வரணும். நான் சொன்னது புரியுதுங்களா? நான் பேசுறது புரியுறதாங்கல்ல, நான் பேசக்கூடிய சத்தியத்தினுடைய சாராம்சம் உங்களுக்குள்ள புரியுதா அப்படின்னா நீங்கள் அதை டைஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதை உட்கொண்டு உங்கள் குடலுக்குள்ளே போய் குடலுக்குள்ள சில நேரம் அப்படியே இருந்து அதை அப்படியே சீரணித்து அது உங்களுக்குள்ள சத்தம் மாறிடுச்சுன்னு அர்த்தம். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? வசனம் கேட்டேன், என்ன கேட்டேன்னு தெரியலன்னா அது டைஜஸ்ட் ஆகலை, சரட்டுன்னு வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். புரியுதா? மக்கள் நினைக்கிறாங்க நீங்கள் பிரசங்க இருங்க, நீங்கள் படிக்க வேண்டியதான், தியானிக்க வேண்டியதான், குடலுக்குள்ளே போக வேண்டியதான், சிந்திக்க வேண்டியதான், உங்களுடைய எண்ணங்கள் சிந்தைகள் அதனால் மாற்றப்பட வேண்டியதான். எண்ணங்கள் சிந்தைகள் மாற்றப்பட்டால் தான் நீங்கள் பிரசங்கம் பண்ண முடியும். நாங்கள் பிரசங்கியார் கிடையாது, நாங்கள் அதுக்கு அவ்வளோ தூரம் படிக்கணும், அவ்வளோ தூரம் சிந்திக்கணும். மக்கள் அதான் மிஸ் பண்ணுறாங்க. இது என்னுடைய அழைப்பு. பாஸ்டராக இருக்கிறது, டீச்சராக இருக்கிறது என்னுடைய அழைப்பு. என்னுடைய அழைப்பை நான் சக்ஸஸாக செய்ய வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும், புசிக்கணும், அதை தியானிக்கணும். அது எனக்குள்ள ஊடுருவி போகும் பொழுது நான் என்னுடைய கிருபை வரத்தை நான் சரியாக செயல்பட முடியும். நான் சொன்னது புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு கிருபை வரம் இருக்கா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு கிருபை வரம் கொடுத்துருப்பாரு. நீங்கள் நல்ல பிஸ்னஸ்மேன் இருக்கலாம். நீங்கள் ஒரு நல்ல பிஸ்னஸ்மேனாக இருக்க வேண்டும் என்றால் இந்த வார்த்தையை படிக்கிறீங்க, நான் பேசுகிற வார்த்தையை நீங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொள்கிறீங்க, சிந்திக்கிறீங்க, உட்கொள்கிறீங்க, டைஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்குள்ள கிரியேட்டிவ் பவரை ஏற்படுத்தி கொடுக்கும். சரியான விதத்தில் யோசித்து சிந்தித்து செயல்பாற்றக்கூடிய ஒரு வெற்றியுள்ள ஒரு சிந்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த நேரத்தில் எப்படி செயல்படணுங்கக்கூடிய ஞானத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வெற்றிகரமாக இல்லை, பொருளாதாரத்தை வெற்றிகரமாக இல்லை, செய்கிற தொழிலில் வெற்றிகரமாக இல்லை என்றால் நம்ம போதுமான அளவுக்கு வார்த்தையை கேட்கலன்னு அர்த்தம். வார்த்தையை கேட்கல, வார்த்தையை சிந்திக்கலை, வார்த்தையை உணவாக உட்கொள்ளலை. அதனால உள்ளான மனிதன் பலப்படலை. உள்ளான மனிதன் பலப்படவில்லை என்றால் தேவன் உங்களுக்கு சொல்லக்கூடிய தெய்வீகமான அறிவை பெற்று அனுபவிக்க முடியாது. தேவன் உங்களுக்கு என்ன சொன்னாலும் அது நமக்கு அந்நியமாக இருக்கும், அதை கிரகித்துக் கொள்ள முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? நான் பாஸ்டராக இருக்கணும், டீச்சராக இருக்கணும், டீச் பண்ணணும், மக்களுடைய பிரச்சனைக்கு ஆலோசனை கொடுக்கணும். இதெல்லாம் கொடுக்கணும்னா எனக்கு வசனம் தெரிஞ்சு வசனத்தை உட்கொண்டிருக்கணும். அதே போல் நீங்கள் என்ன கிருபை இருக்கிறதோ, என்ன வரம் இருக்கிறதோ அது சக்ஸஸாக செய்ய வேண்டும் என்றால் வசனத்தை உட்கொள்ளணும். வசனத்தை படிக்கணும்னு சொல்லலை, கேட்கணும்னு சொல்லலை. அது ஆரம்ப ஸ்டேஜ். அதை உட்கொள்ளணும், டைஜஸ்ட் பண்ணணும், உள்ளே போகணும். அது உங்களுக்கு என்ன பகுதிக்கு என்ன தேவையாக இருக்கிறதோ அந்த தேவையை நிறைவேற்றும். இப்போ எனக்கு ஒரு விட்டமின் டிஃபிஷியன்சி இருக்குன்னு வச்சுங்களேன். ஏதோ ஒரு சத்து குறைபாடு இருக்கு. உங்களுக்கு அந்த சத்து குறைபாடு இல்லை, வேற சத்து குறைபாடு இருக்கிறது. ரெண்டு பேரும் சாப்பிடுகிற உணவு ஒரே உணவு தான். நான் சொன்னது புரியுதுங்களா? நான் ஒரு உணவை சாப்பிடும் பொழுது எனக்கு இந்த உணவை சாப்பிடுங்கன்னு சொல்லப்படுகிறது. உங்களுக்கும் அதே உணவு தான் கொடுக்கப்படுகிறது. ஆனால் எனக்கு இருந்த சத்து குறைபாடு உங்களுக்குள்ள சத்து குறைபாடு எனக்கு இல்லை. சொன்னது புரியுதாங்க? ஆனால் நான் சாப்பிட்றேன்னா அது எனக்கு டைஜஸ்ட் ஆகி எனக்கு எந்த பகுதியில் சத்து குறைபாடு இருக்கிறதோ அந்த குறைவை நீக்கிறோம். அதே போல நீங்க சாப்பிட்ற உணவு அந்த சத்து குறைபாடை மாத்திரும். அது எப்படி செய்யுது, எந்த விதத்தில் செய்யுது அதெல்லாம் தெரியாது. ஆனால் உள்ள வேலை செய்யுமா? ஏன் வேலை செய்யணும்னா அது ஆகாரமாக இருக்கு. அநேக மக்கள் கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் ஆகாரமாக பார்ப்பது கிடையாது. மேலோட்டமாக அப்படியே படிச்சுட்டு போவாங்க, மேலோட்டமான அறிவாக போவாங்க. அறிவாக இருக்கிறது வேற, ஆகாரமாக இருக்கிறது வேற. ஆகாரம்னா உள்ளே போய் டைஜஸ்ட் ஆகி நம்முடைய பெர்சனாலிட்டியே மாற்றுறது. நல்ல பணக்காரன் ஆயிட்டாங்கன்னா அவங்க முகத்தோற்றமே மாறிது தெரியுமா? என்னங்க ஏன் நல்ல உணவு சாப்பிட்றாங்க,
அப்போ உணவு சாப்பிடும் பொழுது என்ன ஆகுது? முகக்கலையே மாறிடுது. 3 வேளையும் சோறா தின்னீங்கன்னா மக்கள் சொன்ன வேற மாதிரி சொல்றாங்க. நான் சோறு சாப்பிட மாட்டாங்க, காலையிலையும் சாயங்காலம் இட்லி சாப்பிடுவாங்க. அது என்னதுங்க? அதுவும் சோறு தாங்க. சோறை இழிவி சாப்பிட்றது, சோறை கும்முன்னு சாப்பிட்றது. சப்பாத்தியும் அதான். எல்லா உணவுகளையும் சேர்த்து வச்சு சாப்பிடும்பொழுது உள்ள டைஜஸ்ட் ஆகும்போது சரீரம் ஆரோக்கியமாக வருதுல்ல. அதே மாதிரி உணவை இந்த வசனத்தை உட்கொண்டு டைஜஸ்ட் பண்ணீங்கன்னா அதனோட பெர்சனாலிட்டியை மாத்திரும். எரேமியா போவோம். எரேமியா 15:16. உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உங்களுடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியமாக இருந்தது. வார்த்தையை கிடைத்த உடனே கொண்டேன். வார்த்தை அவர் கிடைச்சிருக்கு, கிடைச்ச உடனே அதை அவர் வீணாக்கல, அதை உட்கொண்டிருக்கிறாரு. வார்த்தை எனக்கு சந்தோஷம், என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியமாக இருந்துச்சு. அதனால தான் நீதிமொழி சொல்றா, எல்லா காவலோடும் இருதயத்தை எதை வச்சு காத்துக்கோ? வசனத்தை உள்ள வச்சு காத்துக்கோ. சும்மா காத்துக்கன்னு சொல்ல, என் மகனே என் வார்த்தைகளை கவனி. அந்த வார்த்தையை உள்ள வச்சு பார்த்துக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இன்னைக்கு சபை மக்கள் தவற மிகப்பெரிய காரியம் என்ன தெரியுமா? குறிப்பாக பெண்டிகாஸ்ட் மக்கள், அவங்க சபைக்கு போனால் ஃபீலிங் உண்டாகணும், உணர்ச்சி உண்டாகணும். பாஸ்ட் இங்கே நிற்கக்கூடாது. பாஸ்ட் இங்கேருந்து அப்படியே கடைசி வரை அங்கே போயிட்டு வரணும். அப்புறம் இங்கே போகணும், அங்கே நிற்கணும், அப்புறம் இங்கே நிற்கணும். அவங்களுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு ஃபீலிங், உணர்ச்சி வசப்படணும். அவர் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு காரியத்தை சத்தமாக பேசணும், அப்புறம் லோவாக பேசணும். உணர்ச்சி வந்துருச்சுன்னா எதை கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. உணர்ச்சி நமக்கு என்ன வேணுமோ அதை மிஸ் பண்ணியிருக்கலாம். நமக்கு தேவையானது உணர்ச்சி இல்லை, நமக்கு தேவையானது வார்த்தையின் அறிவு. அதை உட்கொள்ளணும். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? ஒரு விதையை ஒரு விவசாயி விதைக்கிறாரு. விதைச்ச உடனே அவருக்கு ஏதாச்சும் உணர்ச்சி வருதா? என்ன? ஒண்ணுமே வராது. ஆனா அவர் நீர் பாய்ச்சுறாரு, களை எடுக்கிறாரு, காத்திருக்கிறாரு. காத்திருந்து கொஞ்ச நாள் கழிச்சதுக்கு அப்புறம் லைட்டா அப்படியே முளைச்சு வருது, அப்புறம் பெருசா வருது, அப்புறம் தானியமா வருது. அதே போல வசனத்தை கேட்கணும், தண்ணீர் பாய்ச்சணும், பொறுமையோடு காத்திருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க என்ன கேட்டீங்களோ, என்ன விதைச்சிங்களோ அதனுடைய பலன் வரும். சபைகளை கேட்கிற எல்லாருமே சாப்பிட்றாங்கன்னு சொல்ல முடியாதுங்க. நான் சொல்றது போய் சபையில் உட்காந்து கேட்குறவங்கெல்லாம் வசனத்தை சாப்பிட்றாங்கன்னு சொல்ல முடியாது. வசனத்தை கேட்குறவங்களுக்கெல்லாம் இருதயமாக நிலத்தில் விதைக்கிறதுன்னு சொல்ல முடியாது. புரியுதா? இப்போ ஒரு பிள்ளைக்கு ஊட்டுறோம், ஊட்ட துப்பிருச்சுன்னா என்ன ஆகும்? அதுக்கு ஒன்றும் போகாது. நீ ஊட்டலாம், துப்பிடும், அப்படி தப்பிட்டே வச்சுங்களேன், உள்ள ஒன்றும் போகாது. நிறைய மக்கள் என்ன சொன்னாலும் நான் இதை ஏற்றுக்க மாட்டேன், அவர் என்ன பெரிய ஆளா அப்படி நினைச்சிங்கன்னா நீங்கள் என்ன செய்யறீங்கன்னா அதை வெளித்தள்ளும் பொழுது கொஞ்ச நாள் உள்ளான மனிதெல்லாம் பிளவீனப்படுவோம். மார்க்கு போவோம், தெரிஞ்சுன்னு விட்டுறாதீங்க. மார்க் ஏன் போகிறோன்னா தேவனோட வார்த்தை விதையாக இருக்குன்னாரு. மார்க்கு மட்டும்தான் ஆண்டவர் சொன்னார் ஓமையை குறித்து பேசும் பொழுது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3லையுமே இந்த ஓமை இருக்கு. இந்த ஓமையை அறிந்து கொள்ளவில்லை என்றால் வேறு எதையுமே அறிந்து கொள்ள முடியாதுன்னார். எல்லா ஓமைக்கும் தாயை போல் இருக்கிற ஓமை தான் கர்த்தருடைய வார்த்தை விதையை போல் இருக்கிறது என்கிற ஒரு ஓமை. கர்த்தருடைய வார்த்தை விதையா இருக்குதுன்னு தெரியலன்னா ஒரு ஒண்ணுமே தெரியாதுன்னார். நம்ம முதல்ல படிச்சோம் இல்லையா? மனுஷன் 40 மாத்திரமல்ல தேவனோட வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வார்த்தையினால் பிழைப்பான்னு என்ன அர்த்தம்? 40 மாத்திரமல்ல அப்படின்னா என்ன அர்த்தங்க? வெறும் சோத்தை சாப்பிட்றதுனால மாத்திரமல்ல, வசனத்தை சாப்பிட்றதுனால தான் பிழைப்பான். அப்படி இன்னைக்கு மாடல் லாங்குவேஜ் எழுதுறோம்னா சோறுனால மட்டும் நீ பிழைக்க முடியாதுப்பா, வசனத்தினால தான் பிழைக்க முடியும்னா வசனத்தை இப்போ என்ன செய்யணும்? உட்கொள்ளணும். இப்போ நிறைய பேர் இன்னைக்கு கெட்டு போனது என்னதுன்னா இந்த யூடியூப்ல கண்டதை கேட்கறது. யூடியூப்ல கேட்டு
எக்காரணத்தை கொண்டும் யூடியூப்ல கேட்டது சித்த வைத்தியம் ஆயுர்வேத வைத்தியம் எதுவுமே எடுத்துடாதீங்க. சித்த வைத்தியம் ஆயுர்வேத வைத்தியம் யுனானி எடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். சமீபத்தில் மதுரையில் ஒரு பிள்ளை இதே ஒரு உடம்பை குறைக்கிறேன்னு சொல்லி ஒரு இதே ஒன்று சாப்பிட்டுட்டு செத்து போச்சு. ஏன்னா சித்த வைத்தியத்தில் நல்ல டாக்டராக இருந்தால் ரைட்டு, தடி எடுத்தலாம் தண்டக்காரங்கிற மாதிரி நிறைய சித்த வைத்தியர் உருவாகுவாங்க. அப்படியே சித்த வைத்தியங்கிறது சும்மா கிடையாதுங்க. அதாவது வைத்தியம் நல்ல சித்த வைத்தியத்தில் என்னென்னா டோசஸ் கிடையாது. அதாவது இப்போது சின்ன பிள்ளைக்குன்னா இவ்வளோ இருக்குது, பெரியவங்களுக்குலாம் இவ்வளோ இருக்குன்னு இங்கிலீஷ் மெடிசன் இருக்கா, 1 கிராம் 2 கிராம் 5 கிராம் 10 கிராம் 500 கிராம் இருக்கு, 500 மில்லிகிராம் இருக்குல்லங்க. சித்த வைத்தியத்தில் ஒன்றுமே கிடையாது, எல்லாருக்குமே அதுதான். சொன்னது புரியுதுங்களா? தேவையில்லாமல் எதையும் எடுத்துடாதீங்க. நம்ம ஐயா நம்ம சபைக்கு வர்றவர் கூட தூக்கம் வரலன்னு நல்லெண்ணெய் தடவுனா தூக்கம் வந்துன்னு சொல்லி நம்ம சபையை சேர்ந்து ஒருத்தர் 2 நாள் தொப்புல தூக்க தடவி இருக்காரு. அது காய்ச்சலை தூக்கி விட்டு சர்ச்சைக்கே வர முடியாமல் ஆக்கிடுச்சு. அது நான் சொன்னது புரியுதுங்களா? தேவையில்லாத எதுக்குள்ளேயும் போகாதீங்க. இப்போ நியூட்ரிஷனை பற்றி சொல்கிறாங்க. இப்போ ஒரு குரூப் பழகிறாங்க. கால் மேலே காலை போட்டுட்டு இதுக்கு 8 போடலாம், இதுக்கு 5 கொடுக்கலாம், இதுக்கு 3 கொடுக்கலாம், இதுக்கு 1 கொடுக்கலாம். ஒரு குரூப்பே போயிருச்சுங்க. 1 2 இல்லை, 7-8 டாக்டர்ஸ். இது நான் 5 கொடுக்குறேன், இதுக்கு நான் 9 கொடுக்குறேன், இது 10 கொடுக்குறேன், இதுக்கு -100 கொடுக்குறேன், -1000 கொடுக்குறேன். நியூட்ரிஷனை பற்றி ஒரு குரூப் போகுது, ரைட்டு. சாப்பிட்றதுல இவ்வளோ காய்கறி இருக்கணும், இவ்வளோ புரோட்டீன் இருக்கணும், இவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்கணும். இதில் நல்லா ஆராய்ச்சி பண்ணுங்க. பீன்ஸ் சாப்பிட்றது நல்லது, சிக்கன் சாப்பிட்றது நல்லது, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு அப்புறம் என்ன செய்யணும்? சாப்பிடணும். நிறைய மக்கள் என்னன்னா வசனம் படிக்கிறது நல்லதானே அப்படின்னு கேட்கறது, ஆனால் என்ன செய்யறது கிடையாது, சாப்பிட்றதே கிடையாது. நிறைய மக்கள் வசனம் படிப்பாங்க, எதுக்கு தெரியுமா? எவனையாச்சும் குற்றப்படுத்துவதற்காக படிப்பாங்க. எவனையாச்சும் குற்றப்படுத்துவதற்கு, எவனையாச்சும் அந்த வசனத்தை சொல்லி கண்டம் பண்ணுவதற்காகவே வசனம் படிப்பாங்க. பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா உனக்கு? அந்த வசனம் அவனுக்கு எதுக்கு? சாப்பிட்றது கிடையாது. அந்த வசனம் எதுக்கு? ஒருத்தனை கொல்றதுக்கு. நான் சொன்னது புரியுதுங்களா? வசனத்தை எதுக்கு செய்யணும்னா வசனத்தை உட்கொள்ளணும். அது ஒரு அறிவு கிடையாது. நிறைய மக்களுக்கு என்னன்னா அது எனக்கு தெரியுமே, நீங்க சொல்ற வசனம் நல்லா தெரியுமே, எனக்கு மார்க் 4 தானே, விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான், அதானே நல்லா தெரியுமே எனக்கு. அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா பட்டாணியில எவ்வளவு புரோட்டீன் இருக்குன்னு தெரியுது, ஆனா நீங்க பட்டாணி சாப்பிடல. எவ்வளவு இருக்குங்கிறது இல்லைங்க, நீங்க எவ்வளவு உட்கொண்டீர்கள். நிறைய மக்களுக்கு இந்த வசனத்தை குறித்து தெரியும், அந்த வசனத்தை குறித்து தெரியும், அதுனா மூளை அறிவுல தெரியுது. எவ்வளவு சாப்பிட்டீங்க? நான் சொன்னது புரியுதுங்களாங்க? மூளை அறிவு நல்லதுதான். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? உள்ள போகணும். 1 கொரிந்தியர் 3:2 சொல்றாரு, நீங்கள் பாலை உண்கிற உலக ஆனபடியாங்கிறார். வசனத்தை எப்படி சொல்றாரு அவரு? பாலுங்கிறார். அப்ப திடமான ஆகாரம் என்ன? அதுக்கும் வசனம் தான். தேவனுடைய ராஜ்யத்தை கொடுத்த எலிமெண்டரி டீச்சிங், ஞானசானம் எடுக்கிறது, இதெல்லாம் எலிமெண்டரி டீச்சிங். நீதியை குறித்து பேசுகிறது, பரிசுத்த அதாவது ரத்தத்தினால் நீதிமானாக்கப்படுவது, இதெல்லாம் என்னன்னா மெச்சூர் டீச்சிங். அதுக்கு என்னது? அதுவும் வசனம் தான். பேதுரு சொல்லுகிறார், புதிதாக பிறந்த குழந்தையை போக திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாருங்க. உணவு வசனத்தை குறித்துலாம் வேதம் எப்படி சொல்லுகிறது? சாப்பாட்டை பத்தி பேசுது. நான் சொல்றதுக்கு அதே போல வசனம் எப்படி இருக்குன்னா விதையா இருக்கு. இதுல வசனம் இருக்கா? வாக்குத்தத்தம் இருக்கா? இந்த வாக்குத்தத்தத்துல இந்த பேப்பர்ல இருக்கும் பொழுது அந்த வாக்குத்தத்துக்கு ஏதாவது உயிர் இருக்கா? நல்லா கவனிங்க. நான் பைபிளை மதிக்கிறேங்க, பைபிளை மதிக்கிறேன், பைபிளை ரெஸ்பெக்ட் பண்றோம். ஆனா இதுல இப்படி எழுத்தா இருக்கிறதுனால ஏதாச்சும் ஜீவன் இருக்கா? கிடையாது. ஆனா அந்த வசனத்தை எடுத்து என் இருதயத்துல விதைச்சு நீர் பாய்ச்சனா அதுல இருக்கிற ஜீவன் எனக்குள்ள போக ஆரம்பிக்கும். அது அதுக்குள்ள இருக்க ஜீவன் வெளியே வரணும்னா அதை எடுத்து நீ இருதயமாக நிலத்துல நான் கட்டாயம் விதைச்சிருக்கணும். விதைக்காத வரை அது ஜீவனா மாறாது. மார்க் 4:13 வாசி. பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த ஓமையை நீங்கள் அறியவில்லையா?
அறியாவற்றால் மற்ற உவமைகள் எல்லாம் எப்படி அறிவீர்கள்? விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகானவர்கள். சாத்தான் வந்து வசனத்தை எடுத்து போடுகிறான் இருக்கு. மத்தையில தான் கொஞ்சம் அழகா இருக்கும். அவங்க வசனத்தை புரிந்து கொள்ளாததுனாலே வசனத்தை எடுத்து போடுகிறான் இருக்கு. நான் பேசுகிறதை நீங்க புரிந்து கொள்ளலை அப்படின்னா உங்கள் இருதயத்தில் விதைக்கப்படவில்லைன்னு அர்த்தம். அதனால தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியணுமோ புரிந்து கொள்ளக்கூடிய ரீதியில் சொல்லிக் கொடுக்குறேன். நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரியலன்னா ரொம்ப கஷ்டம். அன்றைக்கெல்லாம் சிங்கப்பூர்லேருந்து ஒரு பிரதர் கூப்பிட்டார். ஒரு ஃபேமஸான சர்ச்சுக்கு போகிறவர். அவர் சொன்னார், அவங்க பிரசங்கத்தை தொடர்ந்து கேட்குறேங்க, நல்லா புரியறது மாதிரி தெளிவாக சொல்லித்தாருங்கன்றார். ஏன்? அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் உணராதிருந்தீர்கள் என்றால் பிசாசு எடுத்துருவான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா எடுக்க முடியாது. அதனால தான் ஏன் ஆன்லைனில் கேட்கக்கூடாது நேராக வரேன்னு சொல்கிறீங்கன்னா, இப்போ நீங்கள் உட்காந்துருக்கும் பேக்கு மாதிரி முடிச்சிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு புரியலை. அப்போ என்ன செய்வோம்? இதுக்கு வேற மாதிரி இது சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவேன். நான் சொன்னது புரியுதுங்களா? நீங்கள் ஆன்லைனில் உட்காந்துருக்கும் பேக்கு மாதிரி உட்காந்துருக்கீங்களா பேக்கோட உட்காந்துருக்கீங்களா எனக்கு தெரியாது. நேராக வைக்கும்போது என்ன செய்யணும்? உங்களை பார்த்தவொடனே புரிஞ்சிடும் உங்களுக்கு விலங்கலை இது அப்படின்னா என்ன செய்யணும்? அதை வந்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுவேன், வேற விதமாக சொல்றதுக்கு முயற்சி எடுப்பேன். அப்பதான் நீங்க புரிந்து கொள்ள முடியும். நான் சொன்னது புரியுதுங்களா? வசனம் புரிந்து கொள்ளனா ரெண்டு விதத்துல புரிந்து கொள்ளாம இருக்கும். ஒன்று, உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ரீதியில் நான் சொல்லாமல் இருக்கலாம். இல்லைன்னா நான் புரிந்து கொள்ளக்கூடிய ரீதியில் நான் சொல்லக்கூடிய ஆளாக இருந்தாலும் தச்சு முடிஞ்சோன்னா காய்கறி வாங்கிட்டு போவோமா, காய்கறி வாங்காமல் போயிடுவோமா, இல்லாட்டா நாளைக்கு இருக்கிற காய்கறி வச்சு நம்ம நாளைக்கு ஒப்பைத்துக்கிட்டு நாளை கழிச்சு கறி வாங்கிடலாமா அப்படி நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் பேசுறது உங்களுக்கு பிரயோஜனமற்று போயிடும். நான் சொன்னது புரியுது? மக்கள் சர்ச்சில் அப்படியே பழமிச்சிட்டே இருப்பாங்க. அந்த பிரச்சனை எப்படி சரி பண்ணுறது, இந்த பிரச்சனை எப்படி சரி, கறி வாங்கிடுவோம். வேணாமே, போன வாரம் தின்னது ஓயாமல் கறி தினம்னா கொழுப்பாக தான் இருக்கும் இவங்க. ஆனால் இதெல்லாம் என்ன ஒன்று மைண்டில் ஓடிட்டு இருக்கும். இப்போ என்னாகும்? புரியாது. புரியாத பொழுது அது உங்களுக்குள்ள விதையாக உள்ள விழாது. கேட்போமா? கேட்போம், ஆனால் விதையாக மாறாது. கீழே 16, அப்படியே வசனத்தை கேட்டவுடனே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். சில மக்கள் எளிதாக இடரல் அடைவார்கள். இது ஒரு காரியம் சொல்லுகிறது. 17, தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடியால். அவங்க கர்த்தருக்குள்ள வேறு கொள்ளல, வசனத்துக்குள்ள வேறு கொள்ளன்னு சொல்லல. எதுக்குள்ள வேறு கொள்ளல? தங்களுக்குள்ளே வேறு கொள்ளனா அவங்க வசனத்துல இன்னும் வளரல. குற்ற உணர்வு, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு, தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நான் ஏதோ ஒரு கான்டெக்ட்ல ஏதோ ஒன்று சொல்லியிருப்பேன், ஆனால் நீங்கள் அது வேறொரு காரணத்தில் நம்மளை பற்றி தான் சொல்கிறான்னு நினச்சிங்கன்னா என்ன நடக்குன்னா, நான் சொல்கிறதுனால நீங்கள் இடரல் அடைவீங்க. ஏன் இடரல் அடைவீங்கன்னா, நீங்கள் உங்களுக்குள்ளே வேறு கொள்ளலை, வசனத்துக்குள்ளே வேறு கொண்டு நீங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆகலை. நான் சொன்னது புரியுதுங்களா? உங்களோட நல்வாழ்வுக்காக, வெற்றி வாழ்வுக்காக ஏதோ ஒரு காரியம் சொல்லியிருப்பேன், ஆனால் நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, அவர் என்னை குத்தி காமிச்சிட்டாருன்னு இருக்கும். நான் சொன்னது புரியுதுங்களா? முதல்ல நீங்கள் வசனத்தில் நீங்கள் வேறு கொண்டிருக்கணும். வசனத்தில் வேறு கொண்டு சத்தியத்தில் அப்படியே நிலை பெற்று இருந்த ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேபிளான ஆளாக இருப்பீங்க. இல்லாட்ட சின்ன உபத்திரவம் துன்பம் வந்த உடனேயே இடரல் அடைஞ்சிருவோம். கீழே வசனத்தை கேட்டோம். உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவைகளை பற்றிய உண்டான இச்சைகளும் பிரவேசித்து வசனத்தை நெடுக்கி போடுவதனால் அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30, 1 60, 1 100 பலன் கொடுக்கிறது. இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். 18ஆம் வசனத்தில் அதனாலே பலனற்று போகிறார்கள் இருக்குல்ல, பலனற்று போகிறான்னு போகும்போது ஆங்கில பைபிளில் இட் பிகேம் அன்ஃப்ரூட்ஃபுல் இருக்கு. அவர்கள் பலனற்று போகல, வசனம் அவர்களுக்கு விதைக்கப்பட்ட வசனம் பலனற்று போச்சு. கீழே இருக்கிறதுக்கு அவர்கள் பலன் கொடுக்குறாங்கன்னா அவங்க பலன் கொடுக்கல, அந்த வசனம் பலன் கொடுக்கும். நல்லா கவனிங்க, எப்போவுமே நம்ம ஃப்ரூட் கொடுக்கறது கிடையாது, நம்ம கனி கொடுக்கறது கிடையாது. கனி கொடுக்கறது என்ன? வசனம்.
யோவான் 15 சொல்றார், நீங்கள் என்னிலும், இந்த பக்கம் வச்சுங்க 15:5, யோவான் 15:5, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். கொடுப்பான் நம்ம தமிழ்ல கொடுப்பான் இல்ல, நிறைய கனிகளை அவன் கேரி பண்ணுவான், பேர் பண்ணுவான். கொடுப்பான்னா அவன் கொடுக்க மாட்டான், நிறைய கனிகளை அவன் கேரி பண்ணுவான், அது தாங்கி நிற்பான். கனி கொடுக்கறது என்னது? வசனங்க. நீங்க கனி கொடுக்க முடியாதுங்க. வசனம் உள்ள போய் விதைக்கப்படுகிறது, விதையாக இருக்கிறது, உணவா இருக்கிறது என்றால் கொஞ்ச நாள்ல அதிக கனிகளை நம்ம சுமந்து நிற்போம். நான் புரியுற மாதிரி சொல்றேன். ஏற்கனவே ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கேன். பிள்ளையை பெற்றெடுப்பது யார்? பிள்ளை இப்படி சொல்ல, பிள்ளையை சுமக்கிறது யாருங்க? அம்மா. பிள்ளையை உற்பத்தி பண்ணுகிறது யாருங்க? அப்பா. பிள்ளையை அப்பா தான் உற்பத்தி பண்ணுகிறார். பிள்ளையை சுமப்பது யார்? அம்மா. நான் 10 மாசம் சுமந்த பிள்ளைங்கிறாங்க பார்த்தீங்களா? இல்லைங்க, அப்படித்தானே சொல்றாங்க. எந்த ஆம்பளையும் நான் 10 மாசம் சுமந்தேன் அப்படின்னு சொல்ல மாட்டார். அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த ஓவரில் இருக்கிற அந்த எக்குக்கு இவர் வந்து விதையை கொடுக்கிறார். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? அப்போ அவர் மணவாளன், நாம் யார்? மணவாட்டி. இந்த மணவாளனுடைய விதைகள் மணவாட்டியாகிய இருதயத்துக்குள்ள போச்சுன்னா நம்ம கொஞ்ச நாள்ல அந்த மணவாளன் விரும்புகிற பிள்ளைகளை சுமந்து நிற்போம், பெத்தெடுப்போம். நான் சொன்னது புரியுதுங்களா? ஐயூடிங்கிறாங்க. ஐயூடின்னா கருத்தடை சாதனம். ஐயூடி ஒரு பெண்ணுக்குள்ள வச்சுட்டாங்கன்னா, அந்த காப்பரட்டி மாதிரி ஐயூடி வச்சுட்டாங்கன்னா விதையும் எக்கும் வந்து டச் ஆகாது. அவங்களுக்குள்ள பிள்ளையே பெக்காது. அவங்க வந்து நார்மல் தாம்பத்திய வாழ்க்கை வாழ்வாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள பிள்ளை பிறக்காது. தெரியுமில்லங்க? நிறைய பேர் சர்ச்சுக்குள்ள வரும்பொழுது ஐயூடி மாதிரி தான் வருவாங்க. நீ என்ன சொல்லு, நான் கேட்க மாட்டேன். நீ சொல்றது என் உள்ளத்துல போகவே போகாது. ஆனா சர்ச்சுக்கு வருவேனா வருவேன், உட்கார்ந்துருப்பேனா உட்கார்ந்துருப்பேன். ஆனா வசனத்தை சாந்தமாக ஏற்றுக்கொள்ளுகிறோம், உள்ளத்துல வைக்கிறோம், பதிக்கிறோம் என்றால் கொஞ்ச நாள்ல அந்த விதையில் இருக்கிற சந்தோஷம், சமாதானம், நிறைவு அத்தனையும் பெற்றெடுக்கக்கூடிய மக்களாக வரும். கீழே வாசிப்போம். மார்க்கு 4:21. பின்னும்னா கண்டினியூஷன், பேசுற சப்ஜெக்டுடைய தொடர்ச்சி. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதுக்கு என்று மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? என்ன சொல்றாரு? விளக்கை பத்தி பேசல, ரெவலேஷனை பத்தி பேசுறாரு. நான் உங்களுக்கு எந்த ஒரு காரியத்தை மறைச்சு வைக்க மாட்டேன். எதுக்கு வசனத்தை கொடுக்குறேன்? அந்த வசனத்துல இருக்க வெளிச்சம் உங்களுக்குள்ள போவதற்காக தான் வைக்கிறேன். அது புரியுதுங்களா? வசனத்தில் இருக்க எந்த ஒரு ரெவலேஷனும் நமக்கு மறைத்து வைக்கப்படவில்லை. நமக்கு வெளிச்சம் போடுவதற்காக தான் கர்த்தர் வைக்கிறார். கீழே வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மலைப்பொருளும் இல்லை. கேட்கிறவன் ஒருவன் காதுள்ளவனாயிருந்தால் கேட்க கடவன். கேட்கறதுக்கு ஒருவன், கேட்கறதுனா நீங்க காதை கீழே வச்சு கேட்டீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். நான் சொன்னது புரியுதுங்களா? இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு சண்டை நடந்துச்சுன்னா டக்குன்னு நம்ம வீட்டில் நிசப்தமாயிரும் தெரியுமா? பாரு, அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்குறோம். நம்ம வீட்டில் அப்படியே அமைதியாயிருவோம். அவன் வீட்டில் அமைதி ஆக மாட்டாங்க, நம்ம வீட்டில் சக் அப்படியே அதை வந்து கேட்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது டேபிள்லேயே கல்யாண வீட்டில் பேசுவாங்க தெரியுமாங்க? கெண்டை மேலே இருக்கும், அந்த மேலே இருக்கும், பலதரட்ட இருக்கும். இதெல்லாம் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் உட்காந்து பேசிட்டே இருப்பாங்க தெரியுமா? ஏன்? காதுள்ளவன். அவங்க பேசுறதை கேட்கறது காதுள்ளவன். ஏன்? நான்லாம் கேட்க மாட்டேன், முடியாது. ஏன்னா நமக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இதில் என்ன சத்தமாக இருந்தாலும் அவங்க பேசுகிற அத்தனை வேவ்லென்த்தையும் தாண்டி அவங்க பேசுறது அவங்க உள்ள போகுதுல. என்னங்க, இப்போ சில நேரத்தில் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருக்கோம் வச்சுக்கோங்களேன், நம்ம டேபிளில் பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம டேபிளில் பேசுறது ஒரு சப்பையாக இருக்கும் வச்சுக்கோங்களேன். பின்னாடி டேபிளில் பேசுகிற கவனிச்சாங்கன்னா நம்ம சேரை இழுத்து போட்டு உட்காருவோம். இழுத்து போட்டு ஏன் உட்காருவோம்னா அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எத்தாப்புல இவங்க உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க, இவங்க பேசிடுவாங்க, ஆனால் இவங்களை கவனிக்க மாட்டோம். ஏன்னா
காது அங்கேதான் காது போகுது. அதே போல வசனத்தை கேளுங்கிறார். அதை காதை திறந்து கேளுங்க. காதுள்ளவன் எவனோ கேட்க கடவன் என்றார். பின்னும் அவர்களை நோக்கி நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு கேட்கறதை கவனியுங்கள். ஏன் கேட்கறதை கவனியுங்கள்? கேட்க கேட்க உங்களுக்குள்ள அது உள்ள போயிட்டே இருக்கும். ஒரு முறை கேட்டீங்க உள்ள போகாது. ஒரே காரியத்தை பலமுறை கேளுங்க, உள்ள போக ஆரம்பிக்கும். உள்ள போக ஆரம்பிக்கும் போது அது ஒரு காலகட்டத்தில் என்னவா மாறுனா நமக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த ஆரம்பிக்கும். ஒரே நாளே கேட்காது. சாப்பிடணும், நல்ல சத்தான உணவு சாப்பிடணும், புரோட்டீன் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு புரோட்டீன் குறைபாடு இருக்குங்க, புரோட்டீன் சாப்பிடுங்கன்னு சொன்னோன்னா நான் சாப்பிட்றேன். நான் போன அமாவாசைக்கு சிக்கன் எடுத்தோம்ல, அடுத்த அமாவாசைக்கு தான் சிக்கன் எடுப்போம்னா நீங்கள் புரோட்டீன்லாம் வராது. 100 கிராமா 2 நாளைக்கு ரொட்டையோ 3 தொடர்ந்து சாப்பிடத்தான் என்ன ஆகும்டா நீ என்ரிச் ஆக முடியும். ஒரு பகுதியில் லேக்கா இருக்கும்னா அந்த காரியத்தை குறித்து தொடர்ந்து கேட்கணும். கேட்க 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 கேட்கணும்னா கேட்குற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும்னா அதை குறித்த அதிக ரெவலேஷன் நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. எவ்வளவு தூரம் கேட்குறோமோ அதை குறித்த வெளிச்சத்தை குறித்து தான் பேசுறாருங்க. மேலே எதை குறித்து பேசுறாரு? வெளிச்சத்தை குறித்து தான் பேசுறாரு. கேட்குற உங்களுக்கு அதை குறித்த வெளிச்சம் அதிகம் கொடுக்கப்படும். 25 முடிக்கிறேன். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் போயிருக்கிறது. இது நம்ம நாட்டு தத்துவம் சொல்ல. பணக்காரன் இதே இருக்கான், ஏழை ஆகிட்டே இருக்கான், அதை சொல்லலை. உள்ளவன் எவனோ, வெளிச்சம் உள்ளவன் எவனோ அவனுக்கு இன்னும் வெளிச்சம் அதிகமாக கொடுக்கப்படும். நான் சொன்னது புரியுதுங்களா? நான் கேட்டேன், எனக்கு தெரியும், எனக்கு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுமே, மார்க்கு தான் போதிச்சிருக்கீங்களே. அப்படி கேட்டீங்கன்னா அவனுக்கு ஒன்றுமே இல்லாதவன் கிடையாது, அவனுக்கு ஏற்கனவே கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் சொல்கிறாரு, இல்லாதவன் எவனோ அவனிடத்தில், அப்படின்னா அவனுக்கு ஏதோ கொஞ்சம் இருக்குது, ஏற்கனவே கொஞ்சம் கேட்டிருக்கான், சில ரெவலேஷன் வெளிச்சத்தை பெற்றிருக்கான். அந்த வெளிச்சமும் அவனை விட்டு போயிடும். சொன்னது புரியுதுங்களா? அதை குறித்து சில காரியத்தை குறித்து வெளிச்சம் கிடைச்சிருக்கும். ஆனால் அந்த காரியத்தை குறித்து நீங்கள் தொடர்ந்து ஃபீட் பண்ணிகிட்டே வரலன்னா கிடைச்ச வெளிச்சமும் உங்களோட போயிடும். அதனால தான் சாப்பிடணும், விதைக்கணும், முக்கியமான காரியம். இன்னைக்கு இருக்கிற கலாச்சாரம் ஒரு மாதிரியா மாறிடுச்சு. நீங்கள் வசனத்தை மதிக்கணும்னா வசனத்தை போதிக்கிற மனுஷனை மதிக்கணும். வசனத்தை போதிக்கக்கூடிய மனுஷனை மதிக்கலைன்னா நீங்க அவன் சொல்ற பேச்சை மதிக்க மாட்டீங்க. யாரோ ஒரு மனுஷனை நீங்க மதிக்கல, காலனாக்கு மதிக்கல, அவர் பேசுறத நீங்க மதிப்பீங்களா? ஏன் மதிக்கல? நீ அந்த ஆளையே மதிக்கல. பிரசங்கியாரை எந்த அளவுக்கு மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் பிரசங்கியார் வாயிலிருந்து வார்த்தையை மதிக்க ஆரம்பிப்போம். இதே நம்ம ஏரியாவில் தான் பக்கத்தில் ஒரு தள்ளி ஒரு ஊர். அந்த ஊரில் அந்த பாஸ்ட்டுக்கும் அங்கே இருக்க ஒரு மூப்பருக்கும் லடாய். அவர் பிரசங்கம் பண்ணாருன்னா சேரை அங்கிட்டு திருப்பி போட்டு உட்காருவார் அந்த ஆள். அதில் ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஏன் அவர் பேசுகிறதான் பிடிக்கலன்னா சர்ச்சை விட்டு வேறு சர்ச்சுக்கு போய், நான் அதுக்கு போனோம், நாங்கள் பணம் போட்டு கட்டின இடங்க சர்ச்சு, வேணா அவனை போய் சொல்லுங்கன்றிருக்காங்க. அப்புறம் எப்படி அவர் பேசுறது உள்ளே போகும்? உள்ளே போகாது, போகவே போகாது. அந்த கர்த்தர் தன் வெளியேறப்பட்ட வார்த்தையை அனுப்புவதற்கு ஒரு வெஷல் அனுப்புறாரு பார்த்தீங்களா? அந்த வெஷலை கனப்படுத்தும் போது அந்த வெஷல் மூலமாக அவர்களுடைய வார்த்தையை கனப்படுத்துவோம். தொடர்ந்து கேட்க கேட்க உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும். வெளிச்சம் உள்ள உங்களுக்கு மதியம் கொடுக்கப்படும். ஆனால் எனக்கு தெரியுங்க, செழிப்பை குறித்து கொஞ்சம் தெரியும், அதை குறித்து தெரியும்னா அதை விட்டுட்டோம்னா இருக்கிற வெளிச்சம் போயிடும். அதனால் அதை குறித்து கேட்போம், தியானிப்போம். வார்த்தையில் கர்த்தர் உண்மையாக இருக்கிறது போல நாமும் உண்மையாக இருப்போம். எழுந்து நிற்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீர் எங்களுக்கு செய்திருக்க எல்லா விதமான கிருபைகளுக்காக, எல்லா விதமான தயவுகளுக்காக நன்றி. எங்களை நேசிக்கிறவர் நீர். எங்களுக்காக எல்லா விதமான கிருபைகளையும் தயவுகளையும் கொடுக்கிற தேவன் நீர் கர்த்தாவே. எங்களை முன்குறித்தவர் நீர். எங்களுக்காக எல்லா விதத்திலையும் எல்லா விதமான தயவையும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் அருளுகிற தேவன் நீர் கர்த்தாவே. உம்மை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே, உம்மை
என்னுடைய தெய்வமாக கொண்டிருக்கிறோம். மெய்யாகவே நாங்கள் பாக்கியவான்களாக இருக்கிறோம். நீ பொய் சொல்லுகிற தேவன் அல்ல, பொய்யுரையாத தேவனாய் இருக்கிறீர். வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறீர். உடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறக்கூடியதாக இருக்கிறதுக்காக நன்றி. இயேசுவானவர் பிதாவுடைய வார்த்தையில உறுதியாக நின்றது போல நாங்களும் உடைய வார்த்தையில உறுதியாக நிற்கவும், வார்த்தையை இருதயத்தில் வைத்து காத்துக்கொள்ளும் உதவி செய்வீராக. உடைய வசனத்தின் பிரசுத்தங்கள் வெளிச்சத்தை கொடுக்கட்டும். வெளிச்சத்தின் மக்களாக தொடர்ந்து வாழ உதவி செய்யும். எல்லா கனமும் மகிமையும் துதியும் உமக்கு உண்டாகட்டும். வார்த்தையில தொடர்ந்து வளர உதவி செய்வீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனோட அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரி மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைகளுக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்க மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்காயுசோடு ஒரு வியாதியும் ஒரு நோயும் அணுகாமல் எல்லா தீமைக்கும் விலக்கி ஜீவனோடு தீர்காயுசோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென்.